அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பு உள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, உறவுகளே, மீண்டும் எமது இஸ்லாமிக் யூடியூப் சேனலிலே இரண்டாவது வீடியோவாக உளவியல் சம்பந்தமான இரண்டாவது வீடியோவை பதிவிட ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த விடயத்துங்க இந்த கிளாஸ் எமது இரண்டாவது கிளாஸுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு சில விடயங்களை நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுறேன். சொன்னா உண்மைக்கும் இந்த சேனலை நான் திறந்து இது சமூக நலன கருத்தில் கொண்டுதான் இது அத்தனை விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெறுமனே இது இந்த சேனல் பிற்காலத்துல நிறுவனமாகி ஒரு சமூக நலன, அதாவது ஒரு சிவில் அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துலதான் இந்த வீடியோக்கள் அத்தனையும் செய்யப்படுது. அது இல்லாம வேற பணத்தை மக்கள்கிட்ட சுரண்ட வேண்டும், சப்ஸ்கிரைப் மையமாக பெற்று பணத்தை மையமாக கொண்டு இதை பணமையமாக வைத்து இந்த சேனல் இயங்கப்படுவதில்லை என்ற முதலாக தெரிந்து கொள்ளும். இதை இந்த சேனலை பத்தி பெருமையா ஆட்கள் பேசணும் என்ற நோக்கமும் கிடையாது. மிக அடிப்படையான முறையில தான், மிக கஷ்டமான முறையில தான் இந்த விடயமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நானும் ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நானும் பல விடயங்களை செய்கிற மாணவன். அதனால எனக்கும் இந்த மாதிரி டைம் எல்லாம் எடுத்து செய்யறது கஷ்டமா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான சமூக நலன். உளவியல் என்பது இதை கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் என்ன முதல் எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அன்பு சகோதரிகளே, இதை இந்த இஸ்லாமிக் யூடியூப் வேர்ல்டுடைய அடிப்படை நோக்கமே ஒற்றுமை, மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் என்ற நோக்கம் தான். இது அத்தனை விடயங்களும் நடைபெறுகிறது. இதை செய்கிற பத்தி பெருமை ஆட்கள் பேசணும் என்ற நோக்கம் ஒன்றுமே கிடையாது என்னத்தை நான் முதலில் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்றேன். நாங்க ஃபர்ஸ்டுக்கு முதலாவது யூடியூப் உடைய எமது இந்த சேனலில் இடப்பட்டது முதலாவது உளவியல் சம்பந்தமான வீடியோ. உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், அதனுடைய ஃபெஸ்டுடைய ஆரம்பத்துல பிரச்சனைகள் இரண்டு வகைப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த தன்னிலை பிரச்சனை, தனக்கு வருகின்ற பிரச்சனைகள், அதுக்கு பின்னால இரண்டாவது பிரச்சனையாக கருதப்படுகின்ற அடுத்தவர்களோடு சம்பந்தப்படுகின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் நான் அவசரமா இந்த ரிவிஷன் ஒரு மீட்டர் மாதிரி பண்ணி கொண்டு போறேன். ஏண்டா அப்பதான் இந்த தொடர்ச்சியாக இருக்கும். ஏண்டா இந்த வீடியோ சகோதரிகளை இதை செஞ்சு இதை பார்த்து அப்லோட் பண்ணி எடிட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு நேரமாகுது, பெரிய ஒரு ரிஸ்க், இது பெரிய ஒரு கஷ்டப்பட்டு செய்யறாங்க மக்கள் மத்தியில. சமூகத்துல இது பல பரவலாக போய்கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கமே சமூக ஒற்றுமையை கருத்தில் கொண்டு எங்களால் ஏழுமான ஒரு விடயத்தை செய்யறது மக்களுடைய, அதாவது பிற்கால எதிர்காலத்தினுடைய சமூக ஒற்றுமைக்கும் ஒரு கொடியெங்கில் அமையும் என்ற நோக்கத்தில் தான் இது செய்யப்படுது. ஓகே, இரண்டாவது பிரச்சனை நாங்க பார்த்தோம், அடுத்தவர்கள் மீது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் மிக கடுமையான பிரச்சனை என்று பார்த்தோம். உங்களுக்கு தெரிந்தானே, நாங்க பார்த்தோம். உதாரணம் எக்ஸாம்பிள் நான் சொல்லி விளங்கப்படுத்துறேன். எனக்கு பசி வருது, அந்த பசி வருகின்ற சமயத்துல நான் என்ன சரி சாப்பிட்டா என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த அடுத்தவர்கள் சம்பந்தப்படுகின்ற பிரச்சனை மிக பயங்கரமான விளைவுகளுக்கு கொண்டு போய் சேர்கின்ற விடயம். உலகத்திலே பரவலாக இருக்கின்ற இந்த நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்களும் அப்படித்தான் ஏற்படுது. அது மனிதர்களுக்குள்ளே கொள்ளைகளும் அப்படித்தான் ஏற்படுகின்ற விடயங்கள் எல்லாம் நான் பேசி முடிச்சுட்டு, அதுக்கு பின்னால மிக 90% பிரச்சனை பொறாமையின் காரணமாக ஏற்படுகின்ற விடயத்தையும் நான் அந்த முதலாவது வீடியோவிலேயே பேசினேன். உங்களுக்கு தெரியும், இப்ப நான் இந்த தலைப்பு, இந்த இரண்டாவது வீடியோல பேசப்படுகின்ற தலைப்பு என்னவென்றால், பொறாமை ஏன் வருகிறது, எப்படி வருகிறது. நான் ஆரம்பத்துல பார்த்தேன், ஒருத்தன் பொறாமப்பட்டாண்டா இது அடுத்தவர்களுக்கும் சம்பந்தப்படுதுன்னா இல்லை. இப்ப நான் உதாரணமா எக்ஸாம்பிள், நான் ஒருத்தனை பார்த்து பொறாமப்படுறேன், அந்த பொறாமப்படுறது அவனுக்கு நோகுமா? அவனுக்கு நோகாது. இவன் இப்படி போறான், இவன் இப்படி முன்னேறான் என்று ஒரு இது மனசுக்கு வந்தாண்டா அவனுக்கு ஆபத்து இல்லை. ஆனா இப்ப எப்படி ஆபத்து வரப்போகின்றது, அதுதான் நான் இப்ப உங்களுக்கு செல்ல போகின்ற முக்கியமான விடயம். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோவை முற்றுமுழுதாக மிக அவதானத்துடன் பார்க்குமாறு பணிவுடன் வேண்டிக்கொள்கின்ற இஸ்லாமிக் யூடியூப் வேர்ல்ட் சேனலிலே நடாத்தப்படுகின்ற வீடியோ மிக அழகான முறையில் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரப்போனேன். அதாவது நான் உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்தோம் இந்த பொறாமையை பத்தி நாங்க பார்த்தோம். இந்த பொறாமை இப்ப எப்படி வருகிறது? பொறாமை இந்த உலகத்திலே மிக பயங்கரமான விளைவுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரணி தான் இந்த பொறாமை.
பொறாமை ஏற்படுகின்ற சமயத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னிலை பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. இரண்டாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய அடுத்தவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக பெரிய பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதில் எப்படி பொறாமை வருகிறது என்றுதான் இன்று பார்க்க போறோம். இப்பொழுது நாங்கள் 2 மனிதர்களை எடுத்துக்கொள்வோம். முதலாவது மனிதர், நாங்கள் பெயர்களை 2 உதாரணமாக பெயர்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் செல்கின்ற பெயர்களை யாராவது அந்த யூடியூபிலே பார்த்தால் மனது உடைந்து விடும். அப்படி என்றால் நாங்கள் 2 அல்பபெட் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் 2 எடுத்துக்கொள்வோம். ஏ, இது இந்த மனிதர் ஏ என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு மனிதர் இருக்கிறார், இவர் பி. இந்த ஏ உள்ள மனிதரை பாருங்கள். ஏ உள்ள மனிதருக்கு அதிகமான பணங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏ என்ற மனிதருக்கு அதிகளவான பணங்களும் கோடிக்கணக்கான சொத்துக்களும் வாகனங்கள் பங்களாக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் சாதாரணமாக இவருடைய வகுப்பு நண்பனாக இருக்கிறார். வகுப்பு நண்பன், இருவரும் நண்பர்கள், வகுப்பு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து படித்தார்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவர் சாதாரணமான ஒருவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்மால் பிக் போட்டுகிறேன். இது இவங்க அதிக அளவான பணம், இது சாதாரணமான பணம் உள்ளவர்கள். ஏன்னா இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் மிகப்பெரிய பாரிய விளைவுகள் வந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில அடிப்படையாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய அடிப்படையாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய விடயமாக இருந்தாலும். ஓகே, இப்ப என்ன நடக்குது? இவர் ஒரு ஜெம் பிசினஸ் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய பிசினஸ் பார்த்தா என்னது? மாணிக்கம் வியாபாரம், ஜெம் பிசினஸ் செய்யக்கூடியவராக ஒருவராக இருக்கிறார். இப்ப இவர் இருக்கிறார், இவர் சாதாரணமான உதாரணமாக ஒரு கடையிலே கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் ஜெம் வியாபாரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜெம், இவர் ஒரு கடையிலே பணிபுரிகிறார். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? இவர் பார்க்கிறார், தன்னுடைய வகுப்பு நண்பராக இருக்கக்கூடிய ஏ இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்கிறார். எப்படி பணம் சம்பாதிக்கிறார்? இதை நாங்கள் மிக பாரிய விளைவில் பல பங்களாக்கள் வாகனங்களை கட்டி போடுறார். நாங்க ஏன் எங்களுக்கு முன்னேறாது? இப்ப இவருக்கு என்ன பொறாமை, நான் எப்படி சரி பொருளாதாரத்தை முன்னேறணும், இவரை விட நான் முன்னேறணும், தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லாட்டி என்ன செய்யணும்? பொறாமை ஏற்படுகிறது. இந்த ஏ ஜெம் வியாபாரியாக இருக்கக்கூடியவருக்கு இப்ப இந்த பிரச்சனை வாரத்துக்கு ஒரு பொறாமை, மிக பயங்கரமான ஒரு பொறாமை வெடிப்பதற்கு பல காலங்கள் தேவைப்படும். இவர் எப்படியாவது தக்குவதற்குதான் கேம் அமைப்பார். இப்ப நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே, இப்ப இவர் என்ன செய்யறாரு? இவர் எப்படி சரி பணிய போடணும், இவர் எப்படி சரி பிசினஸ் லாஸ் பண்ணணும், எப்படி சரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் என்ற ரீதியில என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவருடைய பார்ட்னர்ஷிப் நண்பர்களுக்கு மத்தியில பிரிவினையை உண்டு பண்றார். எக்ஸாம்பிள், இவர்களுக்கு இந்த ஜெம் வியாபார் பிசினஸ்களுக்கு இடையில பல முருகல்களை, இவரை பத்தியான தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாம் இவருக்கு என்ன செய்யறார்? இந்த பி என்றவரு ஏக்கு என்ன செய்யறாரு? பலவிதமான ஏழுள்ளவருடைய நண்பர்களுக்கு, அவர்களுடைய அனைத்து சூழல்களுக்கு தப்பான அபிப்பிராயங்களையும் இவரை போட்டு இவரை பிசினஸ்ல உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இவர் பிசினஸ் இப்ப லொஸ்டான்னு வைங்க. ஓகே, இப்ப அவருடைய சக்சஸ், அவருடைய கேம் எப்படி, இவர் எப்படி சரி பிரச்சனை ஏற்படுத்தணும். இப்ப இவர் பார்க்கிறார், எனக்கு என்ன நடைபெற்றது, நான் இப்படிப்பட்டவனா, உண்மையிலே நான் இப்படி ஒரு விடயத்தை நான் செய்கிறானா? மிகப்பெரிய பார ஊரத்துக்கு அவர் தள்ளப்பட்டு மிகப்பெரிய விளைவு, ஒரு ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்து விட்டது. முதலாவது பாருங்க, இவருக்கு இப்ப மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய கவலைகள் அனைத்தும் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இதை நான் கட்டாயம் ஒவ்வொரு மனிதர், நான் முதல் இன்று அனைவர்களும் விளங்கி இருக்க வேண்டிய முக்கியமான விடயம். இது ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்து செல்லக்கூடிய காரணம், பொறாமை ஒருபொழுதும் அடுத்த மத்தியிலும் ஏற்படுது. ஒருத்தன் பொறாமப்பட்டா அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பொறாமை மிக அதிகமாக சந்தர்ப்பமாக ஒருவருக்கு அமைகின்ற நேரத்தில் இப்படியான விளைவுகளை செய்துவிட்டு போவார். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் பல எக்ஸாம்பிளை கூற முடியும். இது யூடியூப் இஸ்லாமிக் இந்த சேனலிலே நாங்கள் குறிப்பிட்ட அளவு நேரம் தான் வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். என்றால் அப்பொழுதுதான் சரியான வீடியோவுக்கு எங்களுக்கு வர முடியும். எனவே அன்புக்குரிய எனது நெஞ்சங்களே,
நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய காரணியாக இருக்கக்கூடிய இந்த பொறாமையை விட்டு நாங்களும் விலக வேண்டும். எங்களுடைய எண்ணங்களும் ஒருவரை பற்றியான பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை படுகின்றவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பொறாமை ஏற்படுது என்றா எங்களுக்கு விளங்கிட்டா நாங்க என்ன செய்யணும் அடுத்த கட்டம் என்ற ரீதியான விடயங்களை அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் சிறப்பான ஆரோக்கியத்தையும் தருவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.